ஹலோ அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தெல்லாம் இருக்க போகிறது இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். நம்ம வந்து எஃப்ஏ கப்போட செமிஃபைனல்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெறும் ரெண்டு மேட்ச் தாங்க. அது வந்துட்டு ஒரு ஹைலி ஆன்டிசிபேட்டட் மேட்ச், ஒன்று வந்துட்டு ஈஸின்னு சொல்லலாம் நம்ம ஆன் பேப்பர் அட்லீஸ்ட். ஸோ அது வந்துட்டு என்ன நடக்க போகுது, இந்த எஃப்ஏ கப் ஃபைனல்ஸுக்கு யார் ப்ராக்ரஸ் ஆக போகிறா அப்படின்றது தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம எடுத்து பார்த்தோம்னா மான்செஸ்டர் சிட்டி வந்து செல்சியோட ஆடுறாங்க. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சாம்பியன்ஸ் லீக் அட் ஹோமில் தோற்று போயிருக்காங்க மேன் சிட்டி. ரெய்னிங் சாம்பியன்ஸ் ஆஃப் யூரோப்பா இருந்த மேன் சிட்டி வந்து ஹோமில் வந்து அதுவும் ஏதோ ஒரு டிஃபென்சிவ் பர்ஃபார்மன்ஸை ரியல் மேட்ரிட் போட்டு ஜெயிச்சுட்டு அவங்க வந்துட்டு பெனால்ட்டி ஷூட்டவுட்டில் தோக்கடிச்சதுனால சரியான ஒரு 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 ஃபியூரியஸான ஒரு மோடில் தான் இருப்பானுங்க மேன் சிட்டி. டெஃபினட்டாக இந்த கேம் எப்படியாவது ஜெயிச்சாகணுன்ற மைண்ட் செட் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மேன் சிட்டியோட மைண்ட் செட் கம்மிங் இன் டு திஸ் கேம். செல்சி ஆன் தி அதர் ஹேண்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் 12 வீக்ஸில் வந்து தேர் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. தே ஹேவன்ட் லாஸ்ட். இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ் தே ஹேவன்ட் லாஸ்ட். அண்ட் லாஸ்ட் கேம் கூட எடுத்து பார்த்தோம்னா 6-0 ஜெயிச்சாங்க எவர்டனோட. ஸோ வந்துட்டு தட் வாஸ் தி பெஸ்ட் கேம் இந்த சீசன் வர. ஸோ அப்படியே ஆப்போசிட் டிரான்சிஷன்ஸில் இருக்கு. ஒன்று வந்துட்டு ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற ஒரு மோடில் வராங்க, இன்னொரு சைடில் வந்துட்டு பெஸ்ட்டு ஃபுட்பால் ஆடிட்டு அவங்க ஒரு ஸ்டெபிலைஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க இப்போ பாசிட்டிவ் சைடில். ஸோ மான்செஸ்டர் சிட்டி அண்ட் செல்சி வந்து இதே ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு 2021 அவங்க ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடந்ததுன்னா, மேன் சிட்டியை வந்துட்டு இதே சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த சாம்பியன்ஸ் லீக்காக மற்ற கேம்ஸ் தான் போயிட்டு இருந்தனால இந்த எஃப்ஏ கப்பில் சரி நம்ம மெயின் பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணுவோமே சொல்லிட்டு அவங்க முக்கியமான பிளேயர்ஸ் அந்த டைமில் இருந்த நிறைய பேர் மாரேஸு, ஸ்டெர்லிங், பெர்னார்டோ சில்வா எல்லாரையும் ரெஸ்ட் பண்ணிவிட்டு பேக்கப் பிளேயர்ஸ் ஆட விட்டுருக்காங்க. இது அவங்க அப்படியே பேக் ஃபயர் ஆகிருக்குது. ஏன்னா செல்சி வந்துட்டு 1-0 வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இது நடந்துக்குது. அப்புறம் அகெயின் ஒன்ஸ் மோர் என்ன நடந்ததுன்னா, லிவர்பூலோட இதே ஃபிக்சர் 2022 ஆடுறப்போ வந்துட்டு இவன் எடர்சனை ரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டெஃபானை போட்டாங்க. அந்த கேமில் வந்து அவனோட மிஸ்டேக்னால தான் 1-0 வந்துட்டு லிவர்பூல் ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ என்ன சொல்ல வரலாம், இந்த மாதிரி இந்த ஸ்குவாடை ரொட்டேட் பண்ணுறதுனால இந்த டைமில் வந்துட்டு மேன் சிட்டி ஆல்ரெடி நிறைய அடி வாங்கியிருக்காங்க. எஸ்பெஷலி செல்சியை வந்து குறைச்சி எடை போட முடியாது. ஆல்ரெடி இந்த சீசன் வந்துட்டு 2 times அவங்கள ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ட்ரா பண்ணி. ஸோ வந்து செல்சி ஆர் நாட் அ ஈஸி ஆப்போனன்ட் ஃபார் மேன் சிட்டி. டிஃபென்சிவ்லி அவங்க வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போட்டு எப்படியாச்சும் வந்து கவுண்டரில் வந்து கோல் போடலாம் தான் பார்ப்பாங்க செல்சி. அண்ட் ஸோ நீங்கள் வந்து ரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து நல்ல சான்ஸ் இல்லை. ஆல்ரெடி ஒரு ட்ராஃபி டவுன். ஸோ அதனால் ஃபுல் ஃபோக்கஸ் வந்துட்டு எஃப்ஏ கப்பில் போடணும்னு சொல்லிட்டு மெயின் டீம் இருப்பாங்க. செல்சி பார்த்தோன்னா அவங்களோட ஸ்குவாடில் வந்து இப்போ லாஸ்ட் கேம்லேருந்து இப்போ பார்த்தா ரொம்ப சேஞ்சஸ் இருக்காது. ஸோ லைன் அப்ஸ் படி பார்த்தோன்னா இப்போ செல்சி வந்துட்டு கோல் கீப்பர் பெட்ரோவிச் மோஸ்ட்லி. அண்ட் தி ரைட் பேக் வந்து திசாசி இஸ் பேக் இன் ட்ரைனிங். லாஸ்ட் கேம் மிஸ் பண்ணார் அவர். குஸ்தோ ஆப்வியஸ்லி ஆடினார். பட் இந்த வாட்டி வந்து நம்ம திசாசி எதிர்பார்க்கலாம். சாலபா அண்ட் தியாகோ சில்வா ப்ராபப்ளி. அண்ட் லெஃப்ட் பேக்கில் வந்து சில்வெல் ஆர் கூக்கரெல்லா. இதுங்க ரெண்டுத்தில் வந்து இதாக யாரை சொன்னேன். மிட்ஃபீல்ட் பார்ட்னர்ஷிப் வந்து இந்த அவங்க இப்போ கான்ஸ்டண்ட்டாக நல்லா ஆடுற அந்த என்சோ அண்ட் கைசைடோ இந்த மிட்ஃபீல்ட் பார்ட்னர்ஷிப் இருக்கும். கேலகர் அப் ஃப்ரண்ட். லெஃப்ட்டில் வந்துட்டு ஸ்டெர்லிங் ஆடலாம். அப்புறம் கோல் பாமர் அவங்களோட மெயின் மேன். அவர் தான் வந்துட்டு ரெக்கார்ட் கோல் ஸ்கோரர் ஃபார் செல்சி இந்த சீசன். ஸோ கோல் பாமர் அண்ட் நிக்கலஸ் ஜாக்சன் இதுதான் வந்துட்டு செல்சியோட எக்ஸ்பெக்டட் லைனப். அதே தான் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு டிஃபென்சிவ்லி சாலிட் பர்ஃபார்மன்ஸை போட்டு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அந்த லாங் பிரேக்கில் வந்து கவுண்டராக வந்து, ஏன்னா எல்லாமே பேசி விங்கர்ஸ் அவங்க டீமில் அண்ட் எப்படியாச்சும் வந்து கேமை ட்ராக் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க செல்சி. அந்த அதர் ஹேண்ட் மேன் சிட்டி ஃபஸ்ட்லேருந்து கில்லுக்கு தான் போவாங்க. அவங்க டீமில் பெரிய சப்ஸ்டியூஷன் நடக்க நான் எதிர்பார்க்கல. ஸோ வந்துட்டு ப்ராப்பராக வந்து எடர்சன் அண்ட் கோல் கீப்பர், அப்புறம் ஆக்கே, ஸ்டோன்ஸ் அண்ட் அக்காஞ்சி ஆர் டியாஸ் 3 தான். நான் 3 at the பேக் போட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ராட்ரி, டெப்ராய்னா. அப்புறம் டெப்ராய்னா வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஃபட்டிக்னால வந்து அவர் லாஸ்ட்டில் எடுத்துட்டாங்க நிலமை. ஸோ மேபி அவரை ரெஸ்ட் பண்ணோன்னா மேபி பெர்னார்டோ சில்வா, ராட்ரி அண்ட் ரீகோ லூயிஸ் என்ன போடலாம் இந்த வாட்டி. ஸோ இவங்க தான் மிட்ஃபீல்டில் இருக்கலாம். அப்புறம் டோக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். டோக்கு, ஹர்லிங் ஹாலண்ட், ஃபோடன் அண்ட் மேபி கிரேலிஷ் ஆட முடியாது மோஸ்ட்லி. பட் இல்லைனா ஜூலியன் ஆல்வரஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்து நம்ம இந்த டீம் எதிர்பார்க்கலாம். மேன் சிட்டி டெஃபினட்டாக ஸ்டார்ட்லேருந்து இது எல்லாரும் கோ ஃபார் த கில் அண்ட் ஹைலி கம்பேரிட்டிவ் கேமாகவே எதிர்பார்க்குறாங்க. செமிஃபைனல்ஸில் வந்துட்டு இதுதான் வர்த்தி கேமாக இருக்க போகுது.
ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு மான்செஸ்டர் சிட்டி ஒரு 2-1 விக்ட்ரி நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறதுன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. அப்படியே அடுத்த மேட்ச் வந்து இவங்களோட ரைவல்ஸான அடுத்த சைட் ஆஃப் மான்செஸ்டர் யுனைடெட் வந்துட்டு காவன்ட்ரியோட ஆடுறாங்க. ஸோ வந்து யுனைடெட் வந்து யாரையுமே வந்துட்டு ஒரு ஈஸி ஆப்போனண்ட்டுன்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இவங்களே அவன் வந்து கோலார் பண்ணி மற்ற டீம்ஸ்க்கு வந்து ஈஸியாக ஆக்கிடுவாங்க. ஸோ யுனைடெட் அப்படி பார்க்குறப்ப வந்துட்டு தேர் ஃபேஸிங் காவன்ட்ரி who are actually 8th in the சாம்பியன்ஷிப் லீக். அதுலேயுமே வந்துட்டு லாஸ்ட் 5 கேம்ஸில் வந்துட்டு 2 கேம் தான் ஜெயிச்சிருக்காங்க, 3 கேம் தோற்று போயிருக்காங்க. அவங்களுமே வந்து நல்ல ஒரு நல்ல கோல் ஸ்கோரிங் ரெக்கார்டில் இல்லை அவங்ககிட்ட. ஸோ காவன்ட்ரின்றது வந்துட்டு ஒரு நார்மல் டீம் எடுத்து பார்த்தோன்னா நமக்கு ஃபிக்சராக தான் இருக்கும். பட் யுனைடெட் வந்துட்டு ஏன் சொல்கிறேன்னா ரீசெண்ட் கேம்ஸில் பார்த்தோன்னா 20+ ஷாட்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் ரெக்கார்ட்ஸ் பை யூரோப்பியன் டீம் திஸ் சீசன். ஸோ வந்து ஒரு டீம்னா 20 ஷாட்ஸ் அடிக்க முடியுதுன்னா அட்லீஸ்ட் 1 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யுனைடெட் தரதுனால கவுண்ட்ரியை தான் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு கோலை போட்டுடலாம். அப்படி இல்லைனாலும் யுனைடெட் வந்துட்டு அட்டாக்கிங் வைஸில் வந்துட்டு சாலிடாக இருக்கிறாங்களான்னா எஸ் இப்போ தான் பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த கேமை வந்து குறைச்சி எடை போடக்கூடாது டெஃபினட்டாக. ஸோ வந்து அவங்க ஸ்டார்டிங் லைனப் வந்து சாலிடாக இருக்கணும் டெஃபினெட்லி. ஒனானா அண்ட் கோல், அப்புறம் டாலோ, வேன் பிசாக்கா, வரான் இஃப் அவைலபிள் அண்ட் கம்பாலா அவர் வந்துட்டு இந்த டிஃபென்ஸில் இருக்கணும். மிட்ஃபீல்ட் வந்து கசமேரோ, மைனோ, அப்புறமா வந்துட்டு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், அப்புறம் கர்னாச்சோ, ஆண்டனி அண்ட் ஆயிலண்ட். இது அவங்களோட சாலிட் லைனப்பாக இருக்கிறது வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு மேபி ராஷ்ஃபோர்ட் வந்துட்டு ஏர்லி சப்ஸ்டிடியூஷன் இல்லைனா வந்துட்டு மேபி ராஷ்ஃபோர்ட் என்ன ஸ்டார்ட் ஆன் பண்ணலாம் அந்த லெஃப்ட் விங் பொசிஷனில். ஸோ இதுதான் வந்துட்டு மான்செஸ்டர் யுனைடெடோட எக்ஸ்பெக்டட் லைனப். இந்த கேம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஷுட் பி அண்ட் ஈஸி அட்டாக்கிங் கேம் ஃபார் யுனைடெட். ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க வந்துட்டு இந்த அட்டாக்கிங் ஃபுட்பாலே ஆடிட்டு முன்னாடி அவங்க ட்ரை பண்ணுற மாதிரி அந்த கவுண்டர் கேம்லாம் இல்லாமல் ப்ராப்பர் அட்டாக்கிங் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் அவங்க ப்ராக்ரஸ் பண்ணாங்கன்னா ஐ திங்க் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வில் பி த கீ இன்ஃப்ளூயன்சர் இந்த கேமில். இந்த மாதிரி வந்து மேபி லோ பிளாக் ஆடுற ஒரு கோவன்ட்ரி டீமாக இருக்கட்டும், அதை பிரேக் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு லாங் ஷாட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இந்த இன்ட்ரிகேட் த்ரூ பால்ஸ் கொடுக்குறது வந்து ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. ஸோ அவர் தான் இதில் கீ பர்சனாக இருக்க போகிறாரு. ஸோ வேறு ஏதோ பெருசாக சொல்கிறதுக்கு இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு மான்செஸ்டர் யுனைடெட் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு மான்செஸ்டர் டார்பி தான் ஃபைனலாக இருக்க போகுதுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். லாலிபப்பு இங்கே ஒரு நீ சூம்பிக்கோ இங்கே நீ சூம்பிக்கண்ணா இப்படி எனக்கு. அண்ட் இதோட ஸ்கோர் லைன் வந்துட்டு ஷுட் பி அன் 3-1 விக்ட்ரி டு மான்செஸ்டர் யுனைடெட் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாமே வெம்ப்லியில் தான் நடக்க போகுது இந்த மேட்ச்சு. உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஃபார் போத் கேம்ஸ் என்னன்றதோ நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஃபைனல்ஸில் போன அப்புறமா ஃபைனல்ஸோட ப்ரிவியூ உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் சுபாஷ் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.